Swayam Prabha. Digital India. Educated India. நமஸ்தே. இதுவரை நாம் t greater than or equal to 0வில் தொடர்ச்சியாக உள்ள செயல்பாடுகளை எடுத்துக்கொண்டு அவற்றின் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எவ்வாறாக கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி கற்றுக்கொண்டோம். இப்பொழுது discontinuous functions with finite jump discontinuity at some points இருக்கிற செயல்பாடுகளை எடுத்துக்கொண்டு அவற்றின் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எவ்வாறு கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி புரிந்து கொள்ளலாம். பின்னர் இவ்வாறான செயல்பாடுகள் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் நான் ஹோமோஜீனியஸ் டேர்மாக இருந்தால், அது டிரைவிங் ஃபோர்ஸாக இருந்தால், அப்பொழுது அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கலாம். முதலாவதாக நாம் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் அல்லது ஹெவிசைட் ஃபங்க்ஷன் என்பதை எடுத்துக்கொள்ளலாம். இதை u of t minus a என்று குறிப்பிடுவோம். அது இவ்வாறாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது u of t minus a equal to 0 if t is less than a is equal to 1 if t is greater than a. அதாவது u of t minus a as a function of t வரைந்தால் for t less than a அது 0வாக இருக்கிறது. அது இந்த நீல நேர்கோட்டால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. for t greater than a இதனுடைய மதிப்பு 1ஆக இருக்கிறது. அதனால் at t equal to a பார்த்தால் it has a jump of size 1 unit at t equal to a. ஏனெனில் a என்ற புள்ளியில் இடது பக்கத்திலிருந்து வந்தால் அதன் மதிப்பு 0வாக இருக்கிறது. அதுவே a என்ற புள்ளிக்கு வலது பக்கத்திலிருந்து வந்தால் அதன் மதிப்பு 1ஆக இருக்கிறது. எனவே there is a finite jump discontinuity of magnitude 1 at t equal to a. இதுதான் u of t minus a என்ற யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனின் டெஃபனிஷன். அதாவது அது t less than a என்ற புள்ளிகளில் 0 ஆகிறது, t greater than a என்ற புள்ளிகளில் 1ஆக இருக்கிறது. இது ஒரு டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் having finite jump discontinuity at this point a. இப்பொழுது இதன் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும். அதனால் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் u of t minus a என்பது integral 0 to infinity u of t minus a e power minus st s into dt என்பதாகும். அதாவது u of t minus a என்பது t greater than a இருக்கும் பொழுது 1ஆக இருக்கிறது, மற்றபடி அது 0வாக இருக்கிறது. எனவே இந்த 0 to infinity என்பது integral a to infinity 1 into e power minus st dt என்பதாகும். இதை இன்டகிரேட் செய்தால் நமக்கு e power minus st by minus s between the limits a and infinity என்பதாக வரும். at infinity இது 0ஆகிவிடும். at the lower limit a இது நமக்கு e power minus as by s என்பதாக கிடைக்கும். எனவே for s greater than 0 Laplace transform of unit step function u of t minus a என்பது e power minus as divided by s என்பதாக நமக்கு கிடைக்கிறது. Laplace transform of u of t என்பது என்ன என்று பார்த்தால் அது 1 by s for s greater than 0 என்பதாக இருக்கும். இதற்கு finite jump discontinuity at t equal to 0 என்ற புள்ளியில் இருக்கிறது. ஒரு செயல்பாடு f of t என்பதை u of t minus a என்பதால் பெருக்கினால்
நடக்கும் நிகழ்வுகளை இங்கே கீழே உள்ள படங்கள் விளக்குகின்றன. ஏ என்ற படத்தில் நமக்கு ஒரு செயல்பாடு f of t which is 5 sin t என்பது வரையப்பட்டிருக்கிறது. அதுவே b என்ற படத்தில் f of t செயல்பாட்டை u of t minus 2 என்பது பெருக்கினால் என்ன ஆகிறது என்று பார்க்க வேண்டும். u of t minus 2 என்பது t less than 2ஆக இருக்கும்போது 0 ஆகிறது. அது f of tஐ பெருக்கினால் அது 0. எனவே 2க்கு கீழே உள்ள மதிப்புகளில் tயின் மதிப்புகளில் f of t into u of t minus 2 என்பது 0. எனவே அதைத்தான் இந்த நீல லைனால் குறிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது f of t into u of t minus 2 என்பது ஸ்விட்ச் ஆஃப் ஆகிவிடுகிறது. ஏனெனில் அது 0 என்ற மதிப்பை பெற்றிருக்கின்ற காரணத்தினால். ஆனால் t greater than 2 என்கிற பொழுது u of t minus 2 1, அது f of t ஆகவே இருக்கிறது. எனவே t greater than 2 என்ற மதிப்புகளில் அது f of t ஆக இருக்கிறது. அதுதான் இந்த படம் b இல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் f of t minus 2 u of t minus 2 என்று f of tயிலும் ஒரு ஷிஃப்ட் tக்கு கொடுத்தால் அப்பொழுது என்ன நிகழ்கிறது என்று பார்த்தால் u of t minus 2 என்பது 0 for t less than 2. அதனால் t less than 2வில் இந்த செயல்பாடு f of t 0ஆக இருக்கும். ஆனால் இங்கு இது f of t minus 2 என்பதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த செயல்பாடு 2 யூனிட்கள் ஷிஃப்ட் செய்யப்படுகின்றது. எனவே f of t minus 2 into u of t minus 2 என்பது f of t இன் அமைப்பில் 2விற்கு தள்ளி இருக்கிறது. அதாவது 2விலிருந்து 2π plus 2 வரை இது f of t இன் அமைப்பில் இருக்கிறது. ஆனால் for t less than 2 அது 0ஆக இருக்கிறது. எனவே f of t என்ற செயல்பாடு u of t minus aஐ பெருக்கினால் என்ன ஆகிறது? அதுவே f of tயிலும் அவ்வாறாக ஒரு ஷிஃப்ட் செய்யப்பட்டால் அப்பொழுது அதன் அமைப்பு என்ன என்பவை தான் இங்கு ஃபிகர் சியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இங்கு ஷிஃப்ட் டு த ரைட் பை 2 யூனிட்ஸ் நிகழ்கிறது. அதனால் f of t minus 2 into u of t minus 2 என்பது 2 யூனிட்டுகள் தள்ளி ஏயில் உள்ளது போலவே வரையப்பட்டிருக்கிறது. ஆனால் அது t equal to 2 to t equal to 2π plus 2 என்ற இன்டர்வலில் வரையப்பட்டிருக்கிறது. இப்பொழுது லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மின் மற்றொரு ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம். இதை செகண்ட் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி அல்லது டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி என்று குறிப்பிடுவோம். அதாவது இஃப் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of t என்பது கேபிட்டல் F of s என்பதாக இருந்தால் மற்றும் f tilde of t என்பதை f of t minus a into u of t minus a என்பதாக எடுத்துக்கொண்டால் அதை ஷிஃப்டட் ஃபங்க்ஷன் என்று கூறுவோம். ஏனெனில் f of t என்பதை ஷிஃப்ட் செய்து a யூனிட் ஷிஃப்ட் செய்து f of t minus a என்று எடுத்துக்கொண்டு அதை u of t minus a என்பதால் பெருக்கி இருக்கிறோம். இதை ஷிஃப்டட் ஃபங்க்ஷன் என்று குறிப்பிடுவோம். அதனால் if Laplace transform of f of t equal to f of s, then in the shifted function f tilde of t என்பது f of t minus a into u of t minus a ஆக எடுத்துக்கொண்டால் அப்பொழுது அதன் Laplace transform is Laplace transform of f tilde of t என்பது e power minus as into f of s என்பதாக இருக்கிறது. இதில் f of s என்பது Laplace transform of f of t. அதாவது f of t இல் உள்ள t-ஐ a யூனிட்ஸ் ஷிஃப்ட் செய்தால் கிடைக்கக்கூடிய ஷிஃப்டட் ஃபங்க்ஷனின் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் e பவர் மைனஸ் as என்பது f of s-ஐ பெருக்கினால் கிடைப்பது என்ன ரிசல்ட்டோ அதுதான் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f tilde of t ஆக இருக்கும் என்று இந்த ப்ராப்பர்ட்டி குறிப்பிடுகிறது. அந்த ஷிஃப்டட் ஃபங்க்ஷனின் அமைப்பு என்ன என்று பார்த்தால் u of t minus a is 0 for t less than a. எனவே f tilde of t will be 0 for t less than a. ஆனால் for t greater than a u of t minus a is 1.
அதனால் அது எஃப் ஆஃப் டி மைனஸ் ஏ என்பதாகவே இருக்கும். அந்த ஷிஃப்டட் ஃபங்க்ஷனின் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இ பவர் மைனஸ் ஏஎஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எஸ் என்பதாக இருக்கும். இதிலிருந்து நாம் எழுதலாம் எஃப் ஆஃப் டி மைனஸ் ஏ இன்ட்டு யூ ஆஃப் டி மைனஸ் ஏ இஸ் லெப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் ஏஎஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எஸ். எனவே லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி என்பது எஃப் ஆஃப் எஸ் என்பது தெரிந்தால் அதை இ பவர் மைனஸ் ஏஎஸ் என்பதால் பெருக்கினால் உடனேயே நமக்கு லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி மைனஸ் ஏ இன்ட்டு யூ ஆஃப் டி மைனஸ் ஏ என்ன என்பது கிடைத்துவிடும். உதாரணமாக எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு 5 sin t என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது அது லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி இஸ் எஃப் ஆஃப் எஸ் என்றால் அது 5/s² + 1 என்று கிடைக்கும். எனவே எஃப் ஆஃப் டி மைனஸ் 2 இன்ட்டு யூ ஆஃப் டி மைனஸ் 2 என்பதன் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன என்று கேட்கப்பட்டிருந்தால் அதை ஷிஃப்டட் ஃபங்க்ஷனாக எஃப் டில்டா ஆஃப் டி என்று டினோட் பண்ணலாம். அது 5 times sin ஆஃப் டி மைனஸ் 2 இன்ட்டு யூ ஆஃப் டி மைனஸ் 2 என்பதாக கிடைக்கும். எனவே லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 5 sin t minus 2 u of t minus 2 அதாவது Laplace transform of f tilde of t is equal to e power minus 2s into Laplace transform of f of t, that is e power minus 2s into f of s, that is e power minus 2s into 5/s² + 1 என்று உடனேயே இந்த Laplace transform of the shifted functionஐ நம்மால் எழுதிவிட முடிகிறது. இது டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி என்று கூறுவோம். ஏனெனில் எஃப் ஆஃப் டி என்ற டீயில் இருக்கும் மதிப்பை டி மைனஸ் ஏ என்று ஏ யூனிட்ஸ் ஷிஃப்ட் செய்து அதனால் கிடைக்கும் செயல்பாடு எஃப் ஆஃப் டி மைனஸ் ஏஐ எடுத்துக்கொள்கிறோம். அது யூ ஆஃப் டி மைனஸ் ஏ என்பதை பெருக்கும் பொழுது அதனுடைய லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் உடனடியாக இ பவர் மைனஸ் ஏஎஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எஸ் என்பதாக எழுதிவிட முடியும் என்பதுதான் இந்த ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி நமக்கு கூறுகிறது. இப்பொழுது இதை நாம் நிரூபணம் செய்யலாம். அதனால் இ பவர் மைனஸ் ஏஎஸ் எஃப் ஆஃப் எஸ் என்ன என்று பார்க்கலாம். அது இ பவர் மைனஸ் ஏஎஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எஸ் என்பது லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி, அதாவது இன்டெக்ரல் 0 to infinity இ பவர் மைனஸ் எஸ் டவு இன்ட்டு எஃப் ஆஃப் டவு டி டவு. இப்பொழுது இ பவர் மைனஸ் ஏஎஸ் என்பது இன்டெக்ரல் உள் கொண்டு வரலாம். ஏனெனில் இது இன்டெக்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டவு, இது ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ். எனவே அது இன்டெக்ரல் 0 to infinity இ பவர் மைனஸ் எஸ் இன்ட்டு டவு ப்ளஸ் ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் டவு டி டவு என்பதாக கிடைக்கும். இப்பொழுது டவு ப்ளஸ் ஏ என்பதை டி என்று மாற்றம் செய்தால் டி டவு என்பது டிடி என்பதாகும். டவு 0 என்று இருக்கும்பொழுது டி ஏ என்ற மதிப்பை எடுத்துக்கொள்ளும். டவு இன்ஃபினிட்டியாக இருக்கும்பொழுது டி இன்ஃபினிட்டி ஆகும். எனவே இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டவு ஃப்ரம் 0 to infinity என்பது இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டி ஃப்ரம் ஏ டு இன்ஃபினிட்டி என்பதாக மாறும். எனவே இதை இன்டகிரல் ஏ டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எஸ் டி எஃப் ஆஃப் டி மைனஸ் ஏ டிடி என்று நாம் எழுதலாம். ஆனால் இதை லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி மைனஸ் ஏ என்று எழுத முடியாது. அது லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி மைனஸ் ஏயாக இருக்க வேண்டும் என்றால் லோவர் லிமிட் 0வாக இருக்க வேண்டும். எனவே நாம் இதை இன்டகிரல் 0 to a e power minus st into f of t minus a into u of t minus a dt plus integral a to infinity e power minus st f of t minus a u of t minus a dt என்று மேலே கொடுக்கப்பட்டுள்ள டேர்மை எழுதலாம். இவ்வாறாக எழுத முடியும். ஏனெனில் u of t minus a என்பது t greater than a என்பதாக இருக்கும்பொழுது 1 என்ற மதிப்பை கொண்டுள்ளது. எனவே இன்டகிரல் a to infinity e power minus st f of t minus a u of t minus a dt என்பது t greater than a ஆக இருக்கும்பொழுது இன்டகிரல் a to infinity e power minus st f of t minus a dt என்பதாக இருக்கிறது.
அதுவே முதல் டேர்மை எடுத்துக்கொண்டால் u of t minus a என்ற டேர்ம் இருப்பதால் u of t minus a என்பது t less than a என்பதாக இருக்கும் பொழுது பூஜ்யமாகிறது. எனவே இன்டெக்ரண்ட் பூஜ்யமாகிறது எப்பொழுது t between 0 and a இருக்கும் பொழுது. அதாவது t less than a ஆக இருக்கும் பொழுது இன்டெக்ரண்ட் 0 ஆகிறது. எனவே இன்டெக்ரல் 0 ஆக இருக்கிறது. எனவே நாம் கொடுக்கப்பட்ட இன்டெக்ரலை நாம் 0 ப்ளஸ் கொடுக்கப்பட்டுள்ள இன்டெக்ரல் என்பதாக எழுதியிருக்கிறோம். எதை கொண்டு எழுதியிருக்கிறோம்? இந்த ஸ்டெப் ஃபங்க்ஷன் u of t minus a என்பதை f of t minus a என்பதுடன் பெருக்குவதன் மூலமும் u of t minus a என்பதின் டெஃபனிஷனை கொண்டும் இவ்வாறாக நம்மால் எழுத முடிகிறது. எனவே முதல் டேர்ம் 0, இரண்டாவது டேர்ம் மேலே கொடுக்கப்பட்டுள்ள டேர்மாகவே இருக்கிறது. இப்படி எழுதுவதினால் நம்மால் இந்த டேர்ம் இன்டெக்ரல் a to infinity e power minus st f of t minus a dt என்பதை இன்டெக்ரல் 0 to infinity e power minus st f of t minus a into u of t minus a dt என்பதாக எழுத முடிகிறது. இதை பார்த்தால் இது லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f tilde of t என்பதாக நமக்கு தெரிகிறது. எனவே e power minus as f of s என்பது லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f tilde of t, அதாவது லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of t minus a into u of t minus a. இதைத்தான் நாம் நிரூபணம் செய்வதற்காக முயன்று கொண்டிருக்கிறோம். அதை இங்கு செய்துவிட்டோம். எனவே நமக்கு லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of t minus a into u of t minus a equal to e power minus as into f of s என்பதாக கிடைக்கிறது. இதில் f of s என்பது லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of t என்பதாகும். ஸோ இவ்வாறாக நம்மால் இரண்டாவது ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி, அதாவது டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டியும் நிரூபணம் செய்ய முடிகிறது. இப்பொழுது சில உதாரணங்களை எடுத்துக்கொண்டு இந்த டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டியை உபயோகித்து லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கலாம். நமக்கு f of t என்பது 2 for 0 to 1, t square by 2 for t between 1 and pi by 2 equal to cos t for t greater than pi by 2 என்பதாக f of t வரையறுக்கப்பட்டுள்ளது. அது இங்கே இந்த படத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது 2 between 0 and 1, அது t square by 2 between 1 and 2, for t greater than 2 அது cos t ஆக இருக்கிறது. அதனால் f of t இங்கு வரைபடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மை f of t என்பதை யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன்களை கொண்டு விவரிக்க சொல்லியிருக்கிறது முதலாவதாக. பின்னர் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மை f of t கண்டுபிடிக்க சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது முதலாவதாக f of t-ஐ யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் மூலம் விவரிக்க வேண்டும் என்றால் 0 less than t less than 1 அது 2ஆக இருக்கிறது. எனவே அதை விவரிப்பதற்கு நாம் 2 into 1 minus u of t minus 1 என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏனெனில் t less than 1 ஆக இருக்கும்பொழுது u of t minus 1 0 ஆகிவிடும். எனவே for 0 less than t less than 1 அது நமக்கு 2 என்ற மதிப்பை கொடுக்கும். அதுதான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது for t between 1 and pi by 2 அது t square by 2 ஆக இருக்கிறது. எனவே அதை நாம் t square by 2 into u of t minus 1 minus u of t minus pi by 2 என்று எழுதலாம். ஏனெனில் u of t minus 1 என்பது t less than 1 ஆக இருக்கும்பொழுது 0 ஆகிவிடும். ஆனால் t greater than 1 ஆக இருக்கும் பொழுது அது 1 என்ற மதிப்பை கொடுக்கும். அதனால் 1 into t square by 2 t square by 2 என்பதாக கிடைக்கும். அது t greater than 1 ஆக இருக்கும் பொழுது. ஆனால் t square by 2 என்பது t less than pi by 2 வரை தான் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாம் minus u of t minus pi by 2 என்பதையும் இங்கு எழுதியிருக்கிறோம். எனவே இந்த t square by 2 between 1 less than t less than pi by 2 என்பதை நாம் u of t minus 1 minus u of t minus pi by 2 multiplied by t square by 2 என்பதாக எழுத முடிகிறது. கடைசியாக
t greater than π/2 என்பதில் அது cos t என்று விவரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதை cos t into u of t minus π/2 என்று எழுதியிருக்கிறோம். ஏனெனில் for t less than π/2 இது 0. எனவே நமக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. அதுவே t greater than π/2 என்கிற பொழுது அது 1ஆக இருக்கிறது. அது cos t என்று கொடுக்கிறது. அதுதான் இங்கு t greater than π/2வில் f of t cos t ஆக இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கொடுக்கப்பட்டுள்ள ஃபங்க்ஷன் f of t ஐ நாம் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் மூலம் இவ்வாறாக விவரித்து உள்ளோம். இப்பொழுது நாம் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் நாம் ஓரொரு டேர்மையும் f of t minus a into u of t minus a என்ற அமைப்பில் எழுத வேண்டும். ஏனெனில் நமக்கு தெரியும் Laplace transform of f of t minus a into u of t minus a is e power minus as into f of s என்பதாக. அதனால் முதலில் டேர்ம் 1ஐ எடுத்துக்கொள்ளலாம். அதே அந்த அமைப்பில் தான் இருக்கிறது. எனவே நம்மால் Laplace transformஐ கண்டுபிடித்து விட முடியும். Laplace transform of 2 into 1 minus u of t minus 1 என்பது Laplace transform of 2 minus 2 into Laplace transform of u of t minus 1. அது 2 into Laplace transform of 1 என்பது 1 by s. Laplace transform of u of t minus 1 முதலில் கண்டுபிடித்தோம். Laplace transform of u of t minus a என்பது e power minus as by s என்று. இங்கு a is equal to 1. எனவே Laplace transform of u of t minus 1 என்பது e power minus s by s. எனவே முதல் டேர்ம் Laplace transform of 2 into 1 minus u of t minus 1 என்பது நமக்கு 2 into 1 minus e power minus s by s என்பதை கொடுக்கிறது. அடுத்ததாக இரண்டாவது டேர்மை எடுத்துக்கொண்டால் t square by 2 into u of t minus 1 minus u of t minus π/2 என்பதாக இருக்கிறது. அதனால் இதை இரண்டு டேர்ம்களாக நாம் பிரித்து கொள்ளலாம். t square by 2 into u of t minus 1 minus t square by 2 into u of t minus π/2 என்பதாக பிரித்து கொள்ளலாம். ஆனால் இந்த t ஸ்கொயரை t minus 1 காரணிகளை கொண்டு எழுத வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு f of t minus a into u of t minus a என்பதாக கிடைக்கும். எனவே நாம் இதை t minus 1 the whole square by 2 plus t minus 1 plus half என்று எழுதலாம். இதை சிம்பிளிஃபை செய்தால் நமக்கு கிடைக்கும் t square minus 2t plus 1 divided by 2. இங்கு நமக்கு t minus 1 இருக்கிறது. இங்கிருந்து நமக்கு மைனஸ் டி ப்ளஸ் ஹாஃப் கிடைத்தது. இங்கு நமக்கு t minus 1 இருக்கிறது. இங்கு ப்ளஸ் ஹாஃப் இருக்கிறது. அதனால் அந்த மைனஸ் டி ப்ளஸ் ஹாஃப் வில் கேன்சல் வித் t minus 1. அதனால் இங்கு எழுதப்பட்டிருப்பது t square by 2 என்பதாகவே கிடைக்கும். எனவே Laplace transform of t square by 2 into u of t minus 1 is Laplace transform of t minus 1 the whole square by 2 plus t minus 1 plus half into u of t minus 1. ஒரு டேர்மும் f of t minus a into u of t minus a என்ற அமைப்பில் இருக்கிறது. எனவே இவற்றின் Laplace transformஐ கண்டுபிடித்து விட முடியும். நமக்கு தெரியும் Laplace transform of t square என்பது 2 by s cubed. அது f of s. எனவே Laplace transform of t minus 1 the whole square into u of t minus 1 by 2 என்பது e power minus s divided by s cubed என்பதாக ஆகும். அதைத்தான் நாம் இங்கு முதலாவது டேர்மாக எழுதியிருக்கிறோம். அடுத்தது Laplace transform of t minus 1 into u of t minus 1. நமக்கு தெரியும் Laplace transform of t is 1 by s square. எனவே Laplace transform of t minus 1 u of t minus 1 என்பது e power minus s by s square. அதனால் இரண்டாவது டேர்ம் இங்கு e power minus s into 1 by s square என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக Laplace transform of half of u of t minus 1. அது half of Laplace transform of u of t minus 1. அது 1 divided by s என்பதாக கிடைக்கும்.
மல்டிப்ளைட் பை இ பவர் மைனஸ் எஸ், அதை வெளியில் எடுத்திருக்கிறோம். எனவே இந்த லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி ஸ்கொயர் பை 2 இன்ட்டு யூ ஆஃப் டி மைனஸ் 1 இஸ் இ பவர் மைனஸ் எஸ் இன்ட்டு 1 பை எஸ் கியூப்ட் ப்ளஸ் 1 பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை 2s என்பதாக நமக்கு கிடைத்திருக்கிறது. இதை நாம் வேறு விதமாகவும் கண்டுபிடிக்கலாம். அந்த வழிமுறையும் இங்கு விளக்கலாம். நமக்கு லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி ஸ்கொயர் பை 2 இன்ட்டு யூ ஆஃப் டி மைனஸ் 1 என்பதாக கண்டுபிடிக்க வேண்டும். நமக்கு தெரியும் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி இன்ட்டு யூ ஆஃப் டி மைனஸ் ஏ இஸ் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் ஏஎஸ் இன்ட்டு லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி ப்ளஸ் ஏ என்பதாக. இங்கு யூ ஆஃப் டி மைனஸ் ஏ எஃப் ஆஃப் டி என்பதை நம்மால் எஃப் ஆஃப் டி ப்ளஸ் ஏ என்பதாக எழுத முடியும். எனவே இது இ பவர் மைனஸ் ஏஎஸ் இன்ட்டு லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி ப்ளஸ் ஏ என்பதாகிறது. அதிலிருந்து லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி ஸ்கொயர் பை 2 யூ ஆஃப் டி மைனஸ் ஏ இஸ் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் எஸ், ஏ என்பது 1, அதனால் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் எஸ் இன்ட்டு லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் பை 2. அது லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் டி ப்ளஸ் ஹாஃப் என்று வரும். இதற்கு நமக்கு தெரியும் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி ஸ்கொயர் பை 2 இஸ் 1 பை எஸ் கியூப்டு, லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி இஸ் 1 பை எஸ் ஸ்கொயர், லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஹாஃப் இஸ் 1 பை 2s. அதிலிருந்து நம்மால் உடனடியாக லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி ஸ்கொயர் பை 2 இன்ட்டு யூ ஆஃப் டி மைனஸ் ஏ என்பது இ பவர் மைனஸ் எஸ் இன்ட்டு 1 பை எஸ் கியூப் ப்ளஸ் 1 பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை 2s என்பதாக கண்டுபிடிக்க முடிகிறது. இதையே தான் நாம் வேறு விதமாக இங்கு கண்டுபிடித்தோம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டியை உபயோகப்படுத்தி. இதேபோல் நாம் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி ஸ்கொயர் பை 2 யூ ஆஃப் டி மைனஸ் பை பை 2 என்ற அடுத்த டேர்மை கண்டுபிடிக்கலாம். அது இ பவர் மைனஸ் பை பை 2 இன்ட்டு எஸ் இன்ட்டு லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி மைனஸ் பை பை 2 த ஹோல் ஸ்கொயர் பை 2 என்பதாகும். இதை விரிவாக எழுதினால் டி ஸ்கொயர் பை 2 மைனஸ் பை பை 2 இன்ட்டு டி ப்ளஸ் பை ஸ்கொயர் பை 8 என்பதாக கிடைக்கும். t square by 2 in Laplace transform 1 by s cube, t in Laplace transform 1 by s square, constant 1 in Laplace transform 1 by s. எனவே நமக்கு உடனடியாக Laplace transform of t square by 2 into u of t minus pi by 2 என்ன என்று தெரிந்துவிட்டது. அதனால் அடுத்த டேர்மின் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மையும் கண்டுபிடித்து விட்டோம். கடைசியாக லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் cos t into u of t minus pi by 2 என்ன என்று எழுத வேண்டும். அதற்கு நமக்கு e to the power of minus pi by 2s into Laplace transform of cos of t plus pi by 2 என்று எழுதலாம் இந்த ப்ராப்பர்ட்டியை உபயோகப்படுத்தி. அது நமக்கு e பவர் மைனஸ் பை பை 2s இன்ட்டு காஸ் பை பை 2 ப்ளஸ் டி இஸ் மைனஸ் சைன் டி. அது லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் 1 பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. எனவே லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் டி இன்ட்டு யூ ஆஃப் டி மைனஸ் பை பை 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ பவர் மைனஸ் பை பை 2s பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 என்பதாக கிடைக்கிறது. இந்த கண்டுபிடித்த எல்லா ரிசல்ட்டுகளையும் சப்ஸ்டிடியூட் செய்தால் நமக்கு லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி என்பது இவற்றின் தொகையாக நமக்கு கிடைக்கிறது. அதனால் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டியை உபயோகித்து ஸ்டெப் ஃபங்க்ஷன் ஒரு செயல்பாட்டை மல்டிப்ளை செய்வதால் ஏற்படும் விளைவு என்பதையும் புரிந்து கொண்டு நாம் இங்கு லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி என்பது என்ன என்பதை கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறோம். அடுத்ததாக லெப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் அ ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிப்பது, அதற்கு எவ்வாறு இந்த டி ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி உதவி புரிகிறது என்பதை இந்த உதாரணத்தின் மூலம் புரிந்து கொள்ளலாம். லெப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் என்பது என்ன என்று கேட்கப்பட்டிருக்கிறது. அதில் எஃப் ஆஃப் எஸ் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இ பவர் மைனஸ் எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பை ஸ்கொயர் ப்ளஸ் இ பவர் மைனஸ் 2s பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பை ஸ்கொயர் ப்ளஸ் இ பவர் மைனஸ் 3s பை எஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் என்பதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும் லெப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பை ஸ்கொயர் இஸ் சைன் பை டி பை பை என்று.
அடுத்த டேர்மிலும் அதே இருக்கிறது 1/s² + π². அதனால் லெப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/s² + π² என்பது sin πt/π. ஆனால் அது e⁻−2s என்பதால் மல்டிப்ளை செய்யப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக உள்ள டேர்ம் 1/s+2² என்பதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும் லப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/s² என்பது t. ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டியை உபயோகித்தால் நமக்கு லப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/s+2² = t × e⁻−2t என்பதாக கிடைக்கும். அதனால் லப்லாஸ் இன்வர்ஸ் 1/s+2² = t × e⁻−2t. இப்பொழுது நாம் t ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டியை உபயோகித்து f of t என்பது லப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் f of s என்றால் f of t என்பது என்ன என்பதை எழுத வேண்டும். அதனால் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டியை உபயோகித்தால் அது 1/π × sin of π × t−1 × u of t−1 என்பதாக கிடைக்கும். அடுத்த டேர்ம் e⁻−2s/s² + π² என்பதால் t ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டியை உபயோகித்து லப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் இந்த டேர்மை எழுதினால் அது 1/π × sin of π × t−2 × u of t−2 என்பதாக கிடைக்கும். மூன்றாவதாக உள்ள டேர்ம் லப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் e⁻−3s/s+2² என்பதாக இருக்கிறது. ஆனால் நமக்கு லப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/s+2² is t e⁻−2t என்பது தெரியும். எனவே t ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டியை உபயோகித்தால் நமக்கு உடனே அது t -3 × e⁻−2 × t−3 × u of t−3 என்பதாக நமக்கு ஃபங்க்ஷன் f of t என்பது என்ன என்பதை கொடுக்கிறது. இதை இவ்வாறாகவே விட்டுவிடலாம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்டெப் ஃபங்க்ஷனே எழுதலாம். அல்லது இந்த ஸ்டெப் ஃபங்க்ஷனின் டெஃபினேஷனை உபயோகப்படுத்தி நாம் அந்த இன்டர்வலை பிரித்து கொண்டு f of t என்பது ஒரு இன்டர்வலிலும் என்னவாக இருக்கிறது என்பதையும் விவரமாக எழுதலாம். இப்பொழுது sin π × t−1 என்ன என்று பார்த்தால் அது sin πt × cos π cos πt × sin π அது -sin πt என்று வரும். அதேபோல் இரண்டாவது டேர்ம் sin π × t−2 என்பது என்ன என்று எழுதினால் அது sin πt cos 2π cos πt sin 2π என்பதாக கிடைக்கும். அதுவும் sin πt. எனவே for t greater than 2 இந்த term 1 and term 2 கேன்சல் ஆகும். ஏனெனில் term 1 -sin πt ஆக இருக்கிறது, term 2 sin πt ஆக இருக்கிறது. எனவே sin π × t−1 × u of t−1 is 0 for t less than 1 and it is -sin πt for t greater than 1. அதனால் f of t என்பது 0 for 0 less than t less than 1. அதுவே அடுத்த டேர்மை எடுத்துக்கொண்டால் sin π × t−2 × u of t−2 என்பது 0 for t less than 2. ஆனால் அது sin πt for t greater than 2. அதனால் f of t is -sin πt/π for 1 less than t less than 2. அது t less than 3க்கு 0வாக இருக்கும். ஆனால் t greater than t என்பதற்கு e⁻−2 × t−3 என்பதாக இருக்கும். எனவே f of t என்பது 0 for 2 less than t less than 3. f of t என்பது t−3 × e⁻−2 × t−3 for t greater than 3 என்பதாக நமக்கு கிடைக்கும். ஸோ இவ்வாறாக f of t-ஐ இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் எழுதலாம். அல்லது f of t-ஐ விவரமாக பிரித்து எழுதி ஓரொரு இன்டர்வலிலும் அது எவ்வாறாக இருக்கிறது என்று கண்டுபிடித்து இவ்வாறாகவும் நம்மால் விளக்க முடியும். எனவே f-இன் லாப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் f of s என்பது இவ்வாறாக கொடுக்கப்பட்டால் எப்படி ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டியை உபயோகித்து நாம் f of t என்பது என்ன என்று கண்டுபிடிக்க முடியும் என்பதுதான் இந்த உதாரணம் மூலம் விளக்கப்பட்டிருக்கிறது. அந்த கண்டுபிடித்த ஃபங்க்ஷன் f of t என்ன என்பதை இங்கு விவரித்திருக்கிறோம். அதை தவிர அதன் வரைபடமும் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. f of t is 0 for t between 0 and 1. f of t -sin πt/π என்பதாக between 1 and 2வில் இருக்கிறது.
2 to 3 அது 0வாக இருக்கிறது. t greater than 3ஆக இருக்கும்பொழுது அது t minus 3 into e power minus twice t minus 3ஆக இருக்கிறது. அதன் அமைப்பு t greater than 3க்கு இவ்வாறாக இருக்கிறது என்பதாக இங்கு f of tயின் வரைபடமும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டியை உபயோகித்தும் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனின் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன என்பதையும் புரிந்து கொண்டும் எவ்வாறாக இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளமை சால்வ் செய்ய முடியும் என்று பார்க்கலாம். இங்கு ஒரு நேரியல் இரண்டாவது வரிசை நிலையான மாறிலிகளை கொண்ட சமபடியற்ற சாதாரண வகைக்கெழு சமன்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இரண்டாவது வரிசை வகைக்கெழு சமன்பாடு. அதன் சமபடியற்ற டேர்ம் ஸ்டெப் ஃபங்க்ஷன் u of t ஆக இருக்கிறது. அது ஒரு டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஹேவிங் ஃபைனைட் ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி at t equal to 0, ஏனெனில் u of t equal to 0 for t less than 0 and that is equal to 1 for t greater than 0. எனவே ஒரு அமைப்பில் இன்புட் டிஸ்கண்டினியூஸ் ஆக இருக்கிறது. ஆரம்ப நிலை நிபந்தனை y of 0 equal to 0, y prime of 0 equal to 0 என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆரம்ப நிலை சிக்கலின் தீர்வு என்ன, ரெஸ்பான்ஸ் என்ன? இது ஒரு அமைப்பை விவரிக்கிறது என்றால் அந்த அமைப்பின் ரெஸ்பான்ஸ் என்ன at any time t என்பதுதான் கேள்வி. அதற்கு நாம் இதனுடைய தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும். எனவே லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வழிமுறையை பின்பற்றினால் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கொள்ளலாம். அது லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் y டபுள் பிரைம் ப்ளஸ் 3y பிரைம் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் u of t, தட் இஸ் 1/s for s greater than 0 என்பதாக வரும். இப்பொழுது லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் y டபுள் பிரைம் இஸ் s square y of s minus sy of 0 minus y prime of 0 plus 3 times Laplace transform of y prime, அது sy of s minus y of 0 plus 2 times Laplace transform of y, அது y of s, that is equal to 1/s என்பதாக கிடைக்கும். ஆனால் y of 0 y prime 0 பூஜ்யம் என்று கொடுக்கப்பட்டிருப்பதால் அதை இங்கு உபயோகித்தால் நமக்கு y of s into s square plus 3s plus 2 equal to 1/s என்று கிடைக்கிறது. எனவே y of s is equal to 1/s into s square plus 3s plus 2 என்பதாகிறது. இதை நாம் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மூலம் சிம்பிளிஃபை செய்யலாம். அது நமக்கு a/s plus b/s plus 1 plus c/s plus 2 என்று கிடைக்கிறது. எனவே y of t is Laplace inverse of y of s. So a into Laplace inverse of 1/s plus b into Laplace inverse of 1/s plus 1 plus c into Laplace inverse of 1/s plus 2 என்று. இப்பொழுது a, b, c இவற்றின் மதிப்பை கண்டுபிடிக்க வேண்டும். இங்கிருந்து நமக்கு தெரிகிறது 1 is equal to a into s plus 1 into s plus 2 plus b into s plus 2 plus c into s plus 1 என்று. எனவே s is equal to 0, -1, -2 என்ற மதிப்புகளை கொடுத்து இதிலிருந்து நாம் a equal to half, b equal to -1, c equal to half என்று கண்டுபிடிக்க முடிகிறது. எனவே அதை சப்ஸ்டிடியூட் செய்தால் நமக்கு y of t is equal to half minus e power minus t plus half e power minus 2t for t greater than or equal to 0 என்று இந்த அமைப்பின் அவுட்புட் அல்லது ரெஸ்பான்ஸ் உடனடியாக தெரிகிறது. இந்த அமைப்பில் இன்புட் என்பது ஒரு டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கிறது. அப்பொழுதும் கூட நம்மால் இந்த அமைப்பின் ரெஸ்பான்ஸை கண்டுபிடிக்க முடிகிறது. அதற்கு லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வழிவகை செய்கிறது. அதுதான் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மின் மிகப்பெரிய பயன்பாடாக இருக்கிறது. இத்துடன் இந்த வகுப்பை முடித்து கொள்ளலாம். அடுத்த வகுப்பில் மேலும் சில அப்ளிகேஷன்ஸை பார்க்கலாம்.